கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினால் ஆசீர்வதிப்பாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கும் உலகம் ஃபுல்லா பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இந்த பொங்கல் ஒரு விவசாயத்தை மையமாய் வைத்து கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. ஸ்தோத்திரம். வேதத்துல இருந்துதான் இந்த விவசாயம் முதலாவதாக வந்துச்சு. ஸ்தோத்திரம். முதல்ல யார் விவசாயம் செய்தாங்க, அவங்க என்ன ஆனாங்க, அதுக்கப்புறம் இந்த உலகத்திற்கான மீட்பு எப்படி வந்துச்சு, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜெனிசிஸ் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து சோதனை. அந்த சராசரங்களை படைத்த தேவன் எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியாக என்ன பண்ணாங்களாம், மனுஷனையும் படைச்சாங்க. சோத்திரம். மனிதனை படைத்து அவங்க தங்கறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெஸ்ட் பிளேஸ உண்டாக்குனாங்க. சோத்திரம். 8வது வசனம் பாத்தீங்கன்னா ஜெனிசிஸ் 2:8ல தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதுல வைத்தார். அவர்கள் தங்குவதற்கான ஒரு பெஸ்ட் பிளேஸ். சோத்திரம். நம்ம ஊர்ல சொல்லணும்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் போன்ற ஒரு அருமையான இடத்தை தான் அப்பா என்ன பண்ணாங்க, மனுஷன் தங்குவதற்கு அருமையான இடத்த உண்டாக்குனாங்க. சோத்திரம். இப்ப மீண்டுமாய் 15:15 பார்த்தோம்னா அழைத்து கொண்டு வந்து அதை என்ன பண்ண வைத்தாங்களாம், பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அல்லேலூயா. சோத்திரம். இந்த பூமியை ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துவோம். முதல் அக்ரிகல்ச்சர் பண்ணது, விவசாயம் பண்ணது ஆதாமு தான். சோத்திரம். பூமியில அப்ப என்ன பண்ணாங்க, முதல் அவரை தான் விவசாயம் பண்படுத்த வைத்தாங்க. சோத்திரம். இந்த பூமியை எல்லாவற்றையும் அப்பா உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்காக தான் மனிதனை அப்பா படைச்சாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஜெனிசிஸ் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் அப்பா உண்டாக்கி என்ன பண்ணாங்களா, ஆசீர்வதித்தாங்க. எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதற்காக தான் அப்பா நம்மள படைத்தாங்க. சோத்திரம். எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றிலையும் நாம் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அப்பா இந்த பூமியில நம்மள படைச்சாங்க. சோத்திரம். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டான். அப்ப என்ன சொல்றாங்க, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்றாங்க. நீ சாகவே சாவா என்று சொல்லி கட்டளை இடுறாங்க. சூத்திரம். இங்க அப்பா சொல்லுகிற வார்த்தையை நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதை புசிக்க வேண்டாம். சூத்திரம். ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா பிசாசு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பேசுறான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவது இல்லை. அப்பா என்ன சொல்றாங்க, சாகவே சாவீங்கன்னு சொல்றாங்க. இங்க பிசாசு என்ன சொல்றாங்க, நீங்க சாகவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆதியாகமம் 3:6, ஜெனிசிஸ் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்திக்கு தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். சூத்திரம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அப்பா சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியல. இங்க பெரிய விஷயம் என்னன்னா, அப்பா என்னுடைய வார்த்தைகளை என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்களா இல்லையான்னு அப்பா பார்ப்பாங்க. சூத்திரம். நீங்க பாவம்னா அவங்க என்ன தண்ணி அடித்தாங்களா, இல்லை புகைத்தாங்களா, சோதரம் வேற என்ன கெட்ட காரியங்களை செய்தாங்க? அப்பாவோட வார்த்தையை விசுவாசிக்கல, அதுதான் நம்பர் 1 பாவம். சோத்திரம். இன்னைக்கு பாவம்னா அநேக காரியங்களை நினைக்கிறாங்க, விசுவாசம் இல்ல. அப்பாவோட வார்த்தையில விசுவாசம் இல்ல. விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த சர்ப்பத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எங்க அப்பா இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. இன்னைக்கும் நமக்கு அநேக காரியத்துல விசுவாசம் இல்ல. சோத்திரம்.
அப்ப அவன் தழும்புகளால சுகமாவேன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய தழும்புகளால சுகமாவன்னு சொல்லியிருக்காங்க. சோத்திரம். விசுவாசிக்கிறது இல்ல. சோத்திரம். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை கீழாகாமல் மேலாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மேன்மையை வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு நிச்சயமாய் நான் ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய தரித்திரங்கள் எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையில சுமந்து விட்டேன். என்னுடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்திருக்கிறார். அநேக வாக்கு தத்தங்களை அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோத்திரம். வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசியாதபடி பிசாசு என்ன பண்ணுவான்னா, அடுத்த வசனம் பாருங்க, verse 7ல அதை புசிச்சோடனே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது. சோத்திரம். எந்த கண்ணு திறக்கப்பட்டது? பாவ கண்கள் திறக்கப்பட்டது. சோத்திரம். அது திறந்தான்னா திறக்காட்டி என்ன? திறந்ததுனால அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. சோத்திரம். அந்த கண்ணு திறந்ததுனால என்ன தெரிஞ்சு? ஏதாவது நன்மை நடந்துச்சா? இல்ல. சோத்திரம். அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கலன்னா பிசாசு எதை காட்டுவான்? நிர்வாணத்தை காட்டுவான். சோத்திரம். நீயா அவ்வளவுதான், இனிமேல் எங்க உருப்பட போற? சாகிற வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டு சாக வேண்டியதுதான். சாகிற வரைக்கும் இப்படியே வியாதியில சாக வேண்டியதுதான். சரி, நான் தலையெழுத்து அப்படிதான் எழுதியிருக்கு. யாரும் மாத்த முடியாது. இப்படிப்பட்ட இந்த நிர்வாணத்தை தான் காமிச்சுக்கிட்டு இருப்பான். சோத்திரம். கடைசி வரைக்கும் உருப்படவே மாட்டேன் நீ, அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இததான் காமிச்சு கொண்டே இருப்பான். சோத்திரம். அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கல அப்படின்னா நடக்கிறது. அதனாலதான் சொல்ற, வேதத்தை படிங்க, அதிகமா வேதத்தை படிங்க. அந்த ஆதாம்னு செத்தா போயிட்டாரு இல்லையே. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, ஜெனிசிஸ் 5:5ல பாருங்க, 930 years இருந்தார். 930 வருடங்கள் உயிரோட இருந்தார். அதுக்கப்புறமா. சோத்திரம். பிசாசோட தந்திரமே அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் பண்றதுதான். சோத்திரம். நாமாவது பாவம் நிறைந்த பூமியில இருக்கிறோம், பிசாசு சில பாவங்களை கொண்டு வருகிறான், விழுந்து விடுகிறோம் என்று சொல்லலாம். ஆதாம் வாழ்ந்த காலத்துல, ஏவாள் வாழ்ந்த காலத்துல பாவம் நிறைந்த பூமியே கிடையாது. பூமியை சிரிச்சதே அப்பாதான். சொத்துறோம். அந்த பூமியில பாவமே கிடையாது. அந்த நேரத்துல விளைவித்ததுக்கு ஒரே காரணம் அவிசுவாசம். அப்பாவுடைய வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்லைன்னா விழுகை வரும். அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கும். அப்பா எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளதான் உங்களை படைச்சிருக்காங்க. சோதரம். இந்த பூமியை பண்படுத்தணும். சோதரம். என் பிள்ளைங்க தான் 1ஆம் அதிகாரத்துல அப்பா உலகத்தை உண்டாக்கி எல்லாவற்றுக்கும் பேர் அப்பா வச்சாங்க. 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்பா எல்லா அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்தாங்க? ஆதாமுக்கு கொடுத்து என் பிள்ளை என்ன பேர் வைப்பான் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார். அப்பாவுக்கு இருந்த அதே ஞானம் ஆதாமுக்குள்ள வந்தது. சோதரம். அதே ஞானம் இருந்தது. சொத்தம். ஒரே ஒரு கீழ்ப்படியாதது ஒரே ஒரு காரியம்தான், அவிசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாததுனால, அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்காதனால இவ்வளவு பெரிய விழுகைக்குள்ள இந்த மனித குலம் வந்தது. அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல சோத்திரம் 17-18 வசனங்கள் பாத்தீங்கன்னா, நான் சொன்னதை நீ செய்யாததுனால நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் கனியை புசிப்பாய். சோத்திரம். அடுத்து, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பு. இன்னைக்கு வேர்வையோடு கூட வருத்தத்தோடு கூட விவசாயம் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க, எல்லா வேலைகளையும் ஆண்கள் எல்லாம் கஷ்டத்தோட செய்யறாங்கன்னா, அன்னைக்கு ஆதாமுக்கு அந்த விசுவாசியாததுனால வந்த சாபம். உன்னிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் கனியை பலனாக புசிப்பாய். சோத்திரம். இப்படிப்பட்ட சாபம் வந்தது. ஏன் வந்துச்சு? விசுவாசிகள். அப்பாவோட வார்த்தையை விசுவாசிகளை. இன்னைக்கு சொல்ற சோத்திரம், நீங்க அப்பாவோட வார்த்தையை விசுவாசிங்க. பிசாசு கண்களை திறப்பான். சோத்திரம். ஆண்டவர் அடிப்பாரு, வெட்டுவாரு, குத்துவாரு, அழிப்பாருன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை எங்க போல? கானான் தேசத்துக்கு போல. அவரை நம்பி வந்த ஜனங்கள் கானான் தேசத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியில, அப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிக்கல. விசுவாசியாததுனாலதான் போல. மோசவே ஏன் போகல? விசுவாசியாததுனாலதான் என்ன ஆகல? கானான் தேசத்துக்கு போல. நமக்கு விசுவாசம் இருந்தா நாம் கானான் தேசத்துக்கு போவோம். சோத்திரம். இந்த முதல் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து இங்க நிக்கிறாங்க. சோத்திரம். நமக்காக அருமை ரட்சகர் நம்ம அப்பா ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 Corinthians 15th chapter verse 3 and 4. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். ஹல்லேலூயா. சோத்திரம்.
எல்லாரும் எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? என் பிள்ளைகள் எல்லாரும் பரலோகம் வரணும், சொர்க்கத்துக்கு வரணும், மோட்சத்துக்கு வரணும்ன்ற அந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஆதாமால இழந்து போனதை மீண்டும் நமக்கு கொடுப்பதற்காக ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தாங்க. பாவங்களுக்காக நமக்காக என்ன பண்ணாங்க? அப்பா கல்வாரி சிலுவையில மரித்தாங்க. 4ஆம் வசனம், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். சொத்தம். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வாட்டி ஜெபம் பண்ணும்போது சொல்றோம், கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கணும். அந்த கல்வாரி சிலுவையில தான் நமக்கு மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி மீட்டெடுக்கிற வல்லமை அந்த கல்வாரி சிலுவையில ஏசப்பா கிட்டதான் இருக்கு. சொல்றேன். இன்னும் ஒரு 2 வசனங்களை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அதே அதிகாரம் verse 22, 22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சொத்தம். பழைய மனிதனாகிய நாம் மரித்து ஏசப்பாக்குள்ள அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு, ஞானம் வருகிறதுக்கு அப்புறம் எடுக்கிற ஸ்நானம் ஞான ஸ்நானம். பழைய மனுஷன் மரித்து புதிதாக நம்ம ஏசப்பாக்குள்ள பிறக்கிறோம். சோத்திரம். பிறந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க? நித்திய ஜீவனை கொடுக்குறாங்க. கடைசியா ஒரு வசனம் 45 verse 45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மான முடிஞ்சு போச்சு. சோத்திரம். எழுதி இருக்கிறது, பிந்தின ஆதாம் ஏசப்பா உயிர்ப்பிக்கிற ஆவியா இருக்கிறார். சோத்திரம். அதனாலதான் ஏசப்பாவை தேடுங்க. சோத்திரம். முதல்ல விவசாயம் பண்ணது, பண்படுத்தப்பட்டது முதல் மனிதனாகிய ஆதாம் தான் செய்தாங்க. சோத்திரம். அவர் மூலமா மனித குலத்துக்கு இருக்க பாவம் வந்தது. சோத்திரம். அந்த பாவத்தினால எல்லா மக்களும் எங்க போறாங்க? நரகத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்பா என் பிள்ளைங்க நரகத்துக்கு போக கூடாதுன்ற அந்த ஒரே காரணத்துக்காக உலகத்தை படைத்த அந்த சராசரங்களை படைத்த நம்ம அப்பா இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து மனுஷனாகவே வாழ்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறாங்க. சோத்திரம். இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம். சோத்திரம். இன்னும் எந்த காரியத்திலாவது அவிசுவாசமா இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த அவிசுவாசத்தை விட்டுருங்க. அப்பாவோட வார்த்தையை விசுவாசிங்க. அப்பாவோட வார்த்தையில வல்லமை உண்டு. அப்பாவோட வார்த்தையில தான் வெற்றி உண்டு. இங்க ஆதாம் வார்த்தையை விசுவாசிக்காததுனாலதான் இவ்வளவு பெரிய அழிவுக்குள்ள மனித குலமே சென்றது. இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? சோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, காலை நேரத்திலும் இந்த பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகிறது, உலகத்துல முதல் விவசாயம் யார் செய்தது, எல்லாவற்றையும் நீங்க பேசுனீங்கப்பா. இந்த ஆதாம்னால மனித குலத்துக்கு என்ன நடந்தது, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன செய்தீர் என்று இப்பொழுது நீர் பேசினீரப்பா. ஆதாம் உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கல, இருவரும் உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கல. விசுவாசிக்காதனாலதான் பாவம் வந்தது. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க விசுவாசிங்க. இந்த வருட வாக்குத்தத்தம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னாரு. இப்பயும் சொல்றாங்க விசுவாசிங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இந்த பாவத்தை என்ன மன்னிங்க. உள்ளத்தின் ஆழத்திலும் சொல்லுங்களா, இவ்வளவு நாள் அப்பா என் அவிசுவாசம்தான் என்னுடைய பிரச்சனை காரணம், என் போராட்டத்துக்கு காரணம். இன்னைக்கு நீங்க இருக்கிற 100% பிரச்சனைக்கு காரணம் உங்களுடைய அவிசுவாசம் தான். ஏசப்பா சீசர்களை பார்த்து சொன்னாங்க, அற்ப விசுவாசிய, லிட்டில் ஃபெய்த். சொத்தம். அப்பா சொல்ல, ஒரு சின்ன விசுவாசம் இருந்தாலே என்னால் அற்புதத்தை செய்ய முடியும். லிட்டில் ஃபெய்த். சோத்திரம். இப்பயும் அப்பா உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கேட்பீங்களா? தேங்க்யூ ஜீசஸ். யாரெல்லாம் இப்பொழுது முழு உள்ளத்தோடு என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி உங்களுடைய விசுவாசத்தை கொடுன்னு கேட்டுக்கொண்டு இருக்கீங்களோ, இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்கி கொண்டு இருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில இருந்த போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில இருந்த வறுமை எல்லாம் இந்த நொடியிலிருந்து மாறிக்கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். அப்பாவோட உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஆம் தகப்பனே, பார்த்து கொண்டு இருக்கிற பிறவி குருடர்களையும் இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஆம், உங்கள் கண்கள் இப்பொழுது தெளிவாய் தெரிகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். முடவர்கள் இப்பொழுதே அப்பா உங்களுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. அவங்களுடைய எல்லாம் தேங்க்யூ லார்ட். பிறந்ததிலிருந்து அவங்க சப்பானியாக நடக்க முடியாதபடி இருக்காங்க. இப்பொழுது உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு சகோதரியை இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ எழுந்து நட. ஒரு ரபா ஷபல கரத்துல. தேங்க்யூ ஜீசஸ். உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை ஒவ்வொருக்குள்ள இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். டாக்டரால கைவிடப்பட்டு ஸ்கின் வியாதியில நீங்க பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஒரு சோரியாசிஸ் போன்ற வியாதி உங்க சரீரத்துல ஆம்ராஜா ரொம்ப உங்களை அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். வெள்ளை படுதல் போன்ற வியாதி இருக்கிறது. இப்பொழுது அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ரிசீவ் த டெலிவரன்ஸ் ரைட் நவ். தேங்க்யூ லார்ட். இப்பொழுது தெய்வீக சுகம் இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ லார்ட். யாரெல்லாம் மந்திரக்கட்டில் இருக்கீங்களோ இப்பொழுது பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் உங்க வீட்டை விட்டு, உங்க எல்லையை விட்டு, உங்க சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. தேங்க்யூ லார்ட். சிலரை இப்பொழுது அலக்கழித்து கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ரிபி ஷபத்தர ஹந்தல பரிபலத்துரு. தேங்க்யூ ஜீசஸ். அப்போட உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்கி இப்பொழுதே லார்ட். ஆம்ரஜா அந்த அசுத்தாவி இத்தனை ஆண்டுகளாக உங்க சரீரத்தில் இருந்த அந்த அசுத்தாவி இப்பொழுது வெளியேறி ஓடுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அப்பாவுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா சொன்ன வார்த்தை எல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்பீங்களா? லார்ட். சிலர் பாவத்துக்காக அழுறீங்க. என்னால விட முடியலையேன்னு சொல்லி அப்பாவோட வார்த்தையை சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நியாய பிரமாணத்துக்கு நான் கீழ்பெற்றிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி அப்பாவோட வார்த்தையை சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே அப்பா உங்களை அவர் ரத்தத்தினால கழுவி உங்களை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். தேங்க்யூ லார்ட். நீங்கள் உள்ளம் உடைந்து அழுது கொண்டிருக்கீங்க. என் பாவத்தை மன்னிங்க, அவிசுவாசம் என்கிற இந்த பாவத்தை மன்னிங்க. தேங்க்யூ லார்ட். இப்பொழுது அப்பா உங்களுக்கு பரிசுத்தத்தை தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நித்திய ஜீவனை, சொர்க்கத்தை, பரலோகத்தை தருகிறார். நன்றி தகப்பனே. வறுமையை மாற்றி போடுகிறதுக்காய் சோத்திரம். வேலையில இருக்கிற பிரச்சனையை மாற்றுகிறதுக்காய் சோத்திரம். நான் இவ்வளவு நாள் ஆம்ராஜா வேலை செய்து கொண்டு எனக்கு ஒரு உயர்வு இல்லையே, ஒரு விசேஷத்த ஞானம் இல்லையே, அடுத்தவர்களை போல எனக்கு ஞானம் இல்லையேன்னு சொல்லி பாக்குறீங்க. இப்போது அப்பா உங்களுக்கு தான் பேசுறாங்க. ஒரு விசேஷத்த ஞானத்தை அப்பா உங்களுக்கு தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆம்ராஜா இங்க இருக்கிற பதவியோட அடுத்த பதவி, நீங்க நெடுநாளாய் இந்த பதவிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க. அந்த பதவியை இப்பொழுது அப்பா உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றி அப்பா. உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. நீர் பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லோரையும் பார்க்கிற எல்லாரையும் தகப்பனே தேங்க்யூ ஜீசஸ். ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வர வேண்டிய பணம் வரவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் ஏசப்பா அற்புதம் செய்யறாங்க. தேங்க்யூ லார்ட். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின வார்த்தையின்படி எல்லாம் ஒளிந்து போயின. நீங்க அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். ஆமென். தொடர்ந்து பாருங்க. அப்போட வார்த்தையை கேளுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோருக்கும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படும். God bless you all. Praise the Lord.